எல்லோருக்கும் வணக்கம். தியானம் சித்திக்கவும் யான நிலையை உயர்நிலை அடையவும் கற்பங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் ஆமையோட கற்பம் பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஒரு சுத்தமான ஆமையோட வந்து பார்த்திங்கனாக்கா குளங்களில் வயல்வெளிகளெல்லாம் நிறைய கிடக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வெயிலில் உலர்த்தி காய வச்சுட்டு அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கனாக்கா அதில் இருக்கிற அசடுகள்லாம் போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த ஆமையோட வந்து சுத்தப்படுத்தினதை ஒரு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து மண் குடுவையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 குடுவை அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. ஒரு அகலில் அந்த மான் கொம்பை வச்சுட்டு இன்னொரு அகலில் ஒரு அகலை வச்சு 2 அகலையும் இப்படி பொறுத்துன மாதிரி மூடி வச்சுருங்க. சுற்றி வந்து சிலை மண் செஞ்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன அகலில் வச்சுட்டு ஒரு 50 ராட்டி நல்லா சுற்றி வச்சு நல்லா புடம் போடுங்க. புடம் போட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மான் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா கருப்பமாக இருக்கும். இந்த கருப்பத்தை வந்து பார்த்திங்கனாக்கா தேன் விட்டு சாப்பிடணும். தேன் விட்டு சாப்பிட்டு மது சூது இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. இந்த கல்பத்தை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த கல்பம் வந்து ஏன் சாப்பிடணும், இந்த கல்பம் வந்து தியானத்துக்கு ரொம்ப உயர்தரமான கல்பம். குண்டலினி பயிற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது வந்து கட்டிகள் மூல நோய் பெரும்பாலும் வர ஆரம்பிச்சிடும். இந்த கற்பத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா மூல நோய் வராது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எனர்ஜி வந்து அதாவது சொல்லுவாங்க ஆமையோட வந்து ரொம்ப எனர்ஜியானது, ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆமையோடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். உங்களோட உடல் பலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பூஸ்டாக வச்சுக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆமையோட கற்பம் சித்தர்கள் வந்து எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டாங்க. இந்த ஆமையோட கற்பம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு ஆமையோட கற்பம் கிடைக்கல எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில்